வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாகும். இந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகள் பொம்மிடி, கடத்தூர் பேரூராட்சி, பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம், பொம்மலாபுரம் பேரூராட்சி, கோபாலபுரம், இருளப்பட்டி, பாப்பம்பாடி, புதுப்பட்டி, ஆலபுரம் போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகளாகும். இங்கு 4 முறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்துள்ளது. 2011 மறுசீரமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தொகுதியாகும். 3 முறை பொது தேர்தலை சந்தித்துள்ளது. 1 முறை இடைத்தேர்தலை சந்தித்துள்ளது. அந்த 4 முறையும் இங்கு வெற்றி பெற்ற கட்சி ஒரே கட்சி, அது அதிமுக தான். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்த கோவிந்தசாமி அவர்கள் 1,14,507 வாக்குகளை பெற்று 51.81% பெற்று வெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த எம். பிரபு ராஜசேகர் 77,564 வாக்குகள், 35.10% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். 3ஆம் இடத்தில் அமமுகவை சார்ந்த பழனியப்பன் 15,863 வாக்குகளை பெற்றுள்ளார், 7.18% வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி ரமேஷ் 7,573 வாக்குகள், 3.43% வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சியை சேர்ந்த சீனிவாசன் 1,729 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோ 1,338 வாக்குகளை பெற்றுள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை திமுகவை சார்ந்த பிரபு ராஜசேகர் அவர்களை கோவிந்தசாமி 36,943 வாக்குகள் கூடுதலாக பெற்று வென்றுள்ளார். இந்த தொகுதியில் வன்னியர்கள் 30%, வெள்ளாள கவுண்டர்கள் 25%, ஆதி திராவிட மக்கள் 20% மிகப்பெரிய ஓட் பேங்காக உள்ளனர். இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த பாப்பிரெட்டிப்பட்டி ஒரு பொது தொகுதியாகும். இங்கு உள்ள மொத்த வாக்காளர்கள் 2,53,899. அதில் ஆண்கள் 1,28,241 வாக்குகளை வைத்துள்ளனர். பெண்கள் 1,25,658 வாக்குகளை வைத்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகள் 2,19,656. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,338. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மக்களின் பெரும் ஆதரவு அதிமுகவிற்கு கொடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 36% மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது அதிமுக. 2ஆம் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்ற கட்சி திமுக 31% ஆதரவை பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் 16% ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 10% ஆதரவை மக்களிடமிருந்து பெற்றுள்ளது. மற்ற கட்சிகளுக்கு மக்கள் தங்கள் ஆதரவாக 6% கொடுத்துள்ளனர். மற்றொரு தொகுதியில் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.